அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டுமாக இந்த ஒளிபெருக்கின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் இந்த நாளின் இந்த செய்திக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம காத்திருப்போம். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடிக்கொள்வோம். பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே, இந்த நல்ல அருமையான ஆமாண்டவரே, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்தி வேளையிலே ஆமாண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய செய்திகள் மூலமாக தேவன் தாமே இன்னும் பெரிய காரியங்களை செய்ய உங்கள் கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் தாமே இந்த நாளில் ஆமாண்டவர் இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை பார்த்து கொண்டு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாமே ஒரு புதிய பலத்தினாலே நீர் இடைகட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தரலும் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இந்த ரெக்கார்டிங்லேயோ அல்லது மற்ற எந்த காரியத்திலையும் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராமல் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தின் தொடக்க நாளிலேயே பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு எபேசியர் 1 வேத வசனத்திலே எபேசியர் என்கிற அருமையான நிருபம், பரிசுத்த பவுல் எழுதின நிருபம், எபேசியர் 1 வசனம். எபேசியர் 1 வசனம். அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை பெருகச் செய்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில் நாளுக்கு நாள் எப்படி ஒரு குழந்தை நாளுக்கு நாள் அது வளருவதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமோ, அதுபோல் நம்ம இந்த பூமியில் தேவன் நம்மை அனுப்பிய பிற்பாடு நாம் என்ன செய்யணும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்குள்ளாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது அது மிக மிக முக்கியமான காரியம். அதை தேவன் விரும்புகிறார். ஆகவே எபேசியர் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தட் மீன்ஸ் இட் இஸ் ஃபினிஷ்டு. நம்ம ஆல்ரெடி நம்மளை பிளஸ் பண்ணிட்டார். அப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு இந்த நாளில் இல்லை அப்படின்னா, இன்றைக்கு இந்த வருஷத்தில் இந்த முதல் மாதத்தில் இந்த நாளிலே தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டுடைய கரத்திலே ஆசீர்வாத பெருக்கம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருந்து இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், இன்னும் நான் அதை கட்டணும், இன்னும் இந்த இடத்துல இந்த இடம் வாங்கணும், இன்னும் என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும், இன்னும் அடுத்த லெவலில் போகணும், அடுத்த லெவல் போகணும். எப்படி நம்ம இந்த ஆசீர்வாதங்களின் பெருக்கத்தை நம்ம அதை பெருகுவதற்கு நம்ம முயற்சி செய்கிறோமோ, அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் தேவன் நம்மை இன்னும் அதிகமாக நம்மளை பெருக செய்ய வல்லமையுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசுகிற ஆண்டவர், நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், நமக்கு நல்ல ஆலோசனை தருகிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். வியாதி, பிரச்சனை, நெருக்கம், சோதனை காலங்களில் நம்ம சோர்ந்து போகாமல் நம்மளை அவருடைய தம்முடைய ஆவியினாலே நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஆகவே இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கம் நம்ம இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இதில் நம்ம திருப்தியாக இருந்துடக்கூடாது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிறார். அப்போ நம்ம அதை முதலாவது அது என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்னால், ரோமர் 6 வசனம் சொல்கிறது. ரோமர் என்ற நிருபத்தில் 6 நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, பாவத்தில் நிலை நிற்கக்கூடாது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், பாவத்திலிருந்து வெளியே வர்றோம். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது திரும்ப. ஆகையால் ரோமர் 6 வசனம் சொல்லுது, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? ஆகவே இந்த நாளில் பரிசுத்த பவுலடிகளார் சொல்கிறாரு, பாவத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொடர்ந்து அதிலேயே இருக்கக்கூடாது, நிற்கக்கூடாது. இப்போ ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், தீர்மானம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி அநேக பிள்ளைங்க ஒப்பு கொடுத்துருக்குறோம்.
அதில் ஒன்று நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைக்காக என்னுடைய சரீர பிரகாரமாக மாம்ச காரியங்களெல்லாம் நிறைய ஒப்பு கொடுத்தேன். அது ஒப்பு கொடுத்ததுனால கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? என்னுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் பெருக செய்தார். எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். என்னுடைய பிள்ளைக்கும் நல்ல சுகம் கொடுத்தார். அப்போ அந்த பாவத்தில் நான் என்ன செய்கிறது, அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, விபச்சாரமாக இருக்கலாம், வேசி மார்க்கங்களாக இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் நான் போய் பப்ளிக்கில் போய் வேறு எந்த பாவமும் செய்கிறது இல்லைன்னு. ஆனால் வேதம் நிறைய காரியங்களில் நம்ம இச்சையோடு எந்த காரியத்தை நம்ம பார்த்தாலும், நம்ம மாம்சத்தில் எதையாகிலும் நம்ம ஒரு முறைக்கு கூட ஒரு முறை நம்ம எதையாகிலும் இச்சித்து நம்ம எதையாகிலும் செய்தால் அது பாவம் என்று தான் வேதம் சொல்லுது. நம்ம கண்கள்னால் நம்ம பார்க்குற காரியங்களை ஒரு முறை நம்ம பார்த்தது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை திரும்ப ஒரு முறை நம்ம அது நல்லா இருக்குது, இது நம்ம ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய கண்களின் இச்சைகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதில் நம்மளை ரொம்ப கவர் பண்ணுறது இந்த நாட்களில் இந்த செல்ஃபோன் தான். செல்ஃபோனில் நமக்கு எப்போ நம்ம யூடியூப் ஆனாலும் சரி, ஃபேஸ்புக் ஆனாலும் சரி, அல்லது எந்த ஆப் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதில் நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கே தெரியும். நமக்கு நம்முடைய சிந்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய எல்லா மாம்சத்தில் உள்ள எல்லா காரியங்களையுமே அது கரைப்படுத்தக்கூடிய நிறைய காரியங்கள் அதில் இருக்கிறதே பார்க்குறோம். ஒருவேளை நம்ம ஒரு சில நேரங்களில் இது நமக்கு வேண்டாம், இது நம்ம இது பண்ணியிருப்போம். சில காரியங்களை நம்ம அதை ஒப்பு கொடுத்துருப்போம். இனி நமக்கு இது வேண்டாம், இதிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம்னு. ஆனால் திரும்ப அது நம்ம கண்ணுக்கு அது என்ன செய்யும், அந்த பிசாசு வேணும்னே நம்மளை போட்டு வச்சு நம்மளை சோதிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதில் நிலை நிற்கக்கூடாதான். குடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்மோக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சினிமா பார்க்குறதா இருந்தாலும் சரி, விக்கிரக ஆராதனையான பொருளாசை எதுவாக இருந்தாலும் பொருளாசை, எதையோ ஒன்று பார்த்த உடனே அது வாங்கணும், இதை அனுபவிக்கணும், இதை உடனே நான் கடன் வாங்கியாவது பணத்தை எங்கேயாவது வாங்கி சரி பண்ணியாவது இந்த வீட்டை கட்டிடணும். இப்படி நிறைய நம்ம இச்சையோடு நம்ம செயல்படுகிற காரியங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏதாகிலும் உங்களை ப்ளஸ் பண்ணணும், நல்ல உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நம்ம அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவருக்கு தெரியும் இந்த தேவை இவங்களுக்கு இதை நம்ம செய்யணும். கர்த்தரே என்ன செய்வாராம், வீட்டை கட்டி கொடுப்பார். அதனால தான் அந்த வசனமே சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவதில் பிரயாசம் விருதான்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு நம்ம ஆசைப்பட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, டேக்ஸ் கட்டுறதுக்காக வேண்டி இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு நிலம், இங்கே ஒரு இது எல்லாத்தையும் வாங்கி போட்டு, ஆனால் கடைசி காலத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் எப்படி இல்லாமோ அந்த குடும்பம் சின்ன பின்னமாக போகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இருக்கிற பலத்தில் இருக்கிற நம்முடைய நல்ல வாழ்க்கையில் நம்ம உண்மையாக பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக பாவத்திலிருந்து விலகி நம்ம வாழ்வோமானால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதத்தை தேவன் பெருகச் செய்வார். நீங்கள் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுத்து உங்களை பெருகச் செய்வார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யணும், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் என்ன பண்ண மாட்டாராம், வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த ஆசீர்வாதம் தேவை. வீடு தேவை, கார் தேவை, பங்களா தேவை, எல்லாமே நமக்கு தேவை தான். ஆனால் என்ன தேவைன்றது அவர் அறிந்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம சிந்திக்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். அடுத்தது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, பாவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாதான், மறைக்கக்கூடாதான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவங்க இறக்கம். ஓகே, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு தடவை நம்ம கமிட் பண்ணோம், திரும்பவும் நம்ம அந்த பாவத்தை நம்ம திரும்ப செய்கிறோம், திரும்ப தூண்டுதல் வருது, திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாவத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் எத்தனை முறையானாலும் சரி அவருடைய சமூகத்தில் நம்ம போகும்போது அவர் நம்மளை மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். ஏனென்றால் பேதுரு ஒரு முறை ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்குறார், ஆண்டவரே என் சகோதரன் ஒருவன் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தடவை அவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி 770 தரமோ அப்படின்னு 770 தரோன்னு சொல்கிறார். 770 தரோன்னா தெர் இஸ் நோ லிமிட்டு, அதுக்கு ஒரு அளவு இல்லை. நம்ம நிச்சயமாக அதை என்ன செய்யணும், அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களோ கேட்கலையோ நம்ம அவங்கள என்ன செய்யணும், மன்னித்து அவங்க மேலே அன்பு செலுத்தணும். ஸோ அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பாவங்களை மறைக்கக்கூடாது, இரக்கம் காட்டணும், இரக்கம் செய்யணும். அப்போ தான் ஆண்டோடைய கண்களில் நமக்கு இரக்கமும் கிடைக்கும். நம்முடைய பாவங்களை ஆண்டோடைய சமூகத்தில் மறைக்கிறதுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும்.
இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நான் இந்த பாவத்தில் விழுந்துட்டேன்ப்பா, என்னை திரும்பவும் ஒரு முறை கூட என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ அந்த இரக்கம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அதனால் அவர் இந்த நம்ம ஆசீர்வாதத்தை அவர் பெருக செய்ய வல்லமையுள்ளவர். அதனால் பாவங்களை நம்ம அறிக்கை செய்ய கட்டாயம் அறிக்கை செய்யணும். அந்த பாவங்களை திரும்ப என்ன செய்யணுமா, விட்டு விட வேண்டும். அதுக்கப்புறம் மூன்றாவதாக பார்க்கும்போது ஸ்தோத்திரம் செலுத்தணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். நாம் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்த பிறகு நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. நம்ம சில நேரங்களில் நன்மை செய்து நிறைய பாடுகளை நம்ம அனுபவிப்போம். நல்ல காரியங்களை செய்வோம், அது நிமித்தம் நமக்கு நிறைய பாடுகள் வரும். குடும்பத்தில் திருமண காரியங்களுக்கு, அல்லது நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, அல்லது நம்ம ஏதோ சமூகத்துக்கு சமுதாயத்திற்கு நம்ம நல்ல காரியங்களை செய்வோம். ஆனால் நம்ம பேர் வேறு மாதிரி என்ன செய்யும், அவங்க நம்மளை ஏதாகிலும் ஒரு குறைய சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க, ஒரு மாதிரி நம்ம ஒரு மன உளைச்சல்களை கொண்டு வருவாங்க. சரியா, நமக்கு ஒரு மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே நான் எல்லாம் நன்மைக்கு செய்கிறேன், நான் நன்மைக்கு செய்த காரியங்களெல்லாம் இது எனக்கு இன்றைக்கி தீமையாக முடிஞ்சிருக்குதேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அங்கெல்லாம் இப்போ. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ ஒன்று செய், உனக்கு நல்ல பேர் கிடச்சிதுன்னா, அல்ல உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிதுன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டனா நீ எவ்வளோ சந்தோஷமாக இருப்ப, எனக்கு நன்றி செலுத்துவ, ஆண்டவரே உங்களுக்கு நன்றிப்பான்னு சொல்லுவேன், வீட்டில் எல்லார்ட்டையும் சந்தோஷமாக இருப்ப. அதே மாதிரி நீ என்ன செய்ய, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுன்றாரு. நமக்கு அது ரொம்ப கடினமான காரியம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனா எப்படி எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? சின்ன சின்ன காரியம், தீமையான காரியம் வீட்டில் நடந்தாலும், ஒரு வியாதி வந்தாலோ அல்லது ஒரு மரணமே வந்தாலும் நம்ம அதை எப்படி ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, அதை நம்ம சொல்ல முடியும். அது யார் சொல்ல முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளும் அவருடைய பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றவர்களும் தான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கட்டாயம் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், பலம் உள்ளவர். அவர் கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுப்பார். ஆகவே இந்த நாளில் நமக்கு வர்ற தீமைகள் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ ஆண்டவரே எனக்கு வர்ற தீமைகள், தீமையான பேச்சு, என்னை தீமையாக பேசுகிறாங்க, எனக்கு வேண்டாததெல்லாம் என்னை பொய் சொல்லி என்னை என்ன செய்கிறாங்க, என்னை மன உளைச்சலுக்குள்ளே கொண்டு வர்றாங்கப்பா, எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நல்ல அமைதியும் ஒரு சமாதானத்தையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், உங்களுடைய ஆசீர்வாதம். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறதோடு மட்டும் இல்லை, அந்த உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார், திறந்து கொடுத்து உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நீதி நியாயங்கள் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வர செய்வார். அல்லேலூயா. இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைய நடந்து கொண்டே இருக்குது. இன்னும் வருகிற நாட்களில் நான் அவர்களெல்லாம் சாட்சியாகவே உங்கள் மத்தியில் சொல்வேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே சாட்சி தான். அவ்வளோ அருமையாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ துன்பம், அவ்வளோெல்லாம் நான் எல்லாத்தையும் நான் கடந்து வரும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு புது புது ஆசீர்வாதங்களை அங்கே வைத்திருக்கிறதை பார்க்கிறேன். இந்த என்னுடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாள் முதல் இன்று வரையிலும் அவர் என்ன செய்கிறாரு, நாளுக்கு நாள் மென்மேலும் என்னை ஆசீர்வாதத்தில் பெருக செய்து வருகிறார். அதனால தான் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் எனக்குள்ளாக ஒரு ஏவுதலை கொடுத்தார். ஸ்தோத்திரம் சொல்றேன் எல்லாவற்றிலும். இங்கே பைபிளில் யோபு என்கிற ஒரு தெய்வ மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்தார், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணார். அவருக்கு அவர் நல்ல மனுஷன், நல்ல ஒரு நீதிமான். அந்த யோபு சரித்திரத்தில் முதல் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு அதை வாசிக்கும் போதே ரொம்ப என்ன செய்யணும், அநேகமாக எல்லாருக்கும் நமக்கு கூடுமானவரில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் யோபுடைய சரித்திரம் நல்லா தெரியும். அதோடு கூட இப்போ புதிதாக யாராயிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், யோபு என்கிற தெய்வ மனுஷன், அந்த ஊட்ஸ் தேசம் என்கிற தேசத்தில் யோபு என்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன். அவன் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு 10 பிள்ளைங்க. அவர் ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமாக இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 10 பிள்ளைங்க. ஆனால் பாருங்கள் அந்த முதல் அதிகாரத்திலேயே பார்த்தோன்னா அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளும் இன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான்.
ஸோ அவன் குமாரர் அவனவன் தந்தன் நாளிலே தந்தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். நல்லா பெருசாக கிராண்டாக என்ன செய்கிறாங்க, பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. ஏன்னா பெரிய பணக்காரங்க. எதுனாலும் உடனே எல்லோரும் ஒன்றா கூடி என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிகள் வைப்பாங்க. நல்லா என்னென்ன பார்ட்டிகள் உண்டோ எல்லாம் செய்வாங்க, சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன, சாத்தான் வந்து என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன வந்து நிற்கிற, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் பூமியெல்லாம் சுற்றி, ஆண்டவர் கேட்குறாரு, நீ எல்லாம் பூமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிற, அதனால் சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திருந்து வருகிறேன். அவன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இன்றைக்கும் கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனை யோபின் மேல் கவனம் வைத்தாய். இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனால் அது இந்த யோபு வந்து உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், பாவத்துக்கு விலகி ஓடுறவன். அப்போ அவனை மேலே இந்த சாத்தான் கண்ணி வச்சுருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நீர் வந்து அவனை வேலி அடித்து என்ன செய்யுது, கோட்டைக்குள்ளே வச்சுருக்கிரு, இப்போ நீர் அவனை அவுத்து விடும், நான் அவனை சோதித்து பார்க்குறேன், அப்போ தெரியும் உனக்கு அவன் உன்னை உண்மையாக உண்மை நேசிக்கிறானா இல்லையான்னு தெரியும். அவர் சொல்லிட்டாரு, அவன் உயிரை தவிர நீ வேறு ஒன்றையும் தொடக்கூடாது, நீ என்ன வேணாலும் செய்து பாரு, அவன் என்னை மறுதளிக்க மாட்டான்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. உடனே அவன் சாத்தான் என்ன பண்ணுறான், யோபுகிட்ட வந்து யோபுடைய வாழ்க்கையில் அவன் உள்ள புகுந்து ஒவ்வொன்றையாக அழிக்கிறான். அந்த சாத்தானுடைய வேலையை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் குடும்பங்களில் ஏதாகிலும் அழியுதுன்னா அது சாத்தானுடைய வேலை. எங்கள் கூட ஆண்டவர் வந்து நம்மளை கட்டுகிறவர், அவர் ஒரு நாள் நம்மளை அழிக்க மாட்டார். ஆனால் இந்த சாத்தானுடைய வேலை நம்ம கையில் இருந்து நம்மளை பிடுங்கிறது, நம்ம கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பறிக்கிறது. ஆனால் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்களை பெருக செய்கிற ஆண்டவர். அப்போ இந்த சாத்தான் என்ன பண்ணுறான், இவருடைய கையில் இருந்த வீடு, நிலம், ஆடு மாடு, அந்த பிள்ளைங்க 10 பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்தான். கடைசியில் அவன் தன்னுடைய சுகத்தையும் கூட இழந்தான், தன் ஆரோக்கியத்தையும் இழந்தான். இழந்தவன் என்ன செய்கிற நிற்கிறான். அவன் மனைவி அவனை பார்த்து சொல்கிறா, ஏய்யா எல்லாத்தையும் இழந்து நிற்கிற, இன்னும் நீ என்ன செய்கிற, நீ இந்த தேவனை வணங்கிட்டு இருக்கியே, அந்த தேவனை நீ தூஷித்து உன் ஜீவனை விடு அப்படின்னு சொல்கிற. அப்போ அவர் அழகாக நல்லா ரொம்ப கூலாக நிதானமாக பதில் சொல்கிறாரம்மா, ஆண்டவர் கையில் நன்மையை அனுபவித்த நாம தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக சொல்கிறாரு. ஆண்டவருக்கு அவர் மேலே அவ்வளோ பிரியம். அதனால் அதனுடைய பின்பகுதிகள் கடைசி 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவருக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார். ரெட்டிப்பான கர்த்தர் அவனை யோபுவை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று நம்ம என்ன செய்கிறோம், யோபு 42:10 வசனத்திலே பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இவ்வளோ காரியம் இருக்குது. நமக்கு ஆசீர்வாதம் இன்னும் பெருகணும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், மனுஷ ஆசீர்வாதம் வந்து நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் அது இதுன்னு எல்லாம் செய்வாங்க. ஆனால் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அதை அனுபவிக்க கூட முடியாது, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுருவாங்க, இல்லைன்னா எதாவது இடிஞ்சு போகும், எதுவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் அது பெருகும். அவங்க சந்ததிகள் 1000 தலைமுறைக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் இதில் உள்ள ரகசியம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், யோபுவை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்து அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார். பூரண ஆயுசுள்ள மகனாக தேவன் அவரை ஆசீர்வதித்ததை பார்க்குறோம். ஆகவே இந்த நாளில் சங்கீதம் 50:23 வசனம் விதமாய் சொல்கிறது. இதெல்லாம் ரொம்ப நல்ல ப்ராக்டிக்கலாக நம்ம தினந்தோறும் நம்ம செயல்பட வேண்டிய காரியம். எல்லா காரியத்துக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணுறது அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். 50ஆம் அதிகாரம் 23 வசனம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம், ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறது. அப்புறமாக தாவீது ராஜா சங்கீதம் 34:1 அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரை இக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அவருக்கும் ஒரு முறை நிறைய ஒரு சோதனைகள் வந்தது. அதில் ஒன்று, அவருடைய மனைவி பிள்ளைங்களை எல்லாம் சத்துரு என்ன செய்கிறாங்க, பறிச்சிட்டு கொண்டு போயிடுறாங்க, கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அங்கே அவர் போருக்கு போயிட்டு அவர் பார்க்குறாரு, இங்கே யாரும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை, எல்லாமே காலியாக கிடக்கு. அப்பவும் அவர் என்ன செய்கிறார், நிறைய அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார். முதல்ல தன்னை திடப்படுத்தி, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து கொடுப்பார்னு தன்னை திடப்படுத்தி கொண்டார். கர்த்தர் அந்த மகனுக்கு அவர் என்ன செய்கிறார், அந்த மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தார். அவர் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று பார்க்குறோம். ஆகவே இந்த நல்ல அருமையான இந்த ஒளிபரிக்கின் மூலமாக செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றுக்கும் ஒன்று தான் செய்யுங்க. ஆண்டவரே,
உங்களுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் இது எதுவுமே நடக்காது. ஏன்னா நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், நான் உங்களை தான் விசுவாசிக்கிறேன். அப்பா, நீங்கள் தான் எனக்குள்ளே இருந்து எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறீங்க. அதனால் நீங்கள் ஒரு நாள் எனக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. அது தீங்காக தோணலாம், ஆனால் என்ன செய்யும், நீர் அதையும் எனக்கு நன்மையாக, மரணமே இருந்தாலும் அந்த மரணத்திலும் ஒரு நன்மையை நிச்சயமாக எனக்கு நீர் என்ன செய்வீர். அந்த மரணத்தில் தேவன் எனக்கு கூட இருந்து எனக்கு உதவி செய்வீர். அதை ஜெயிக்க அதன் மேலே நான் நிச்சயமாக அந்த மரணம் நம்ம வாழ்க்கையில் நம்மை கீழாக கொண்டு போகாது, நம்ம நாளுக்கு நாள் நம்மை மேலாக கொண்டு வரும். இந்த மனுஷன் 10 பிள்ளைகளையும் இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். கர்த்தர் மீண்டும் பிள்ளைகளை கொடுத்து வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார், ரெட்டிப்பாக கொடுத்தார், ஆசீர்வதித்தார். உங்களை என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவரே, முதலாவது நான் என்ன செய்யணும், என்னுடைய பாவம், நான் விட்ட பாவத்தில் நிலை நிற்கக்கூடாது. அந்த பாவத்தை நான் என்ன செய்யணும், திரும்ப செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். திரும்ப நம்ம அதை என்ன செய்வோம், நம்ம அதில் சோதனைக்குள்ளாக விழுகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் அதிலெல்லாம் நான் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அந்த பாவத்தை விட்டுறணும், முற்றிலுமாக பாவங்களை விட்டு நான் இரக்கம் பெறணும். அதில் அது மாத்திரம் இல்லை, எனக்கு வருகிற சோதனைகளை நான் ஜெயிக்கிறவங்களாக எப்பவுமே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு மகனாக மகளாக என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கே தேவன் உங்கள் ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஒளிபெருக்கின் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வருஷத்தில், இந்த 2026ஆம் ஆண்டு, எந்த காரியம் எங்கெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வேத வசனத்தின்படி நீங்கள் நடப்பீர்களானால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருக செய்வார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக செய்யும்போது உங்களுடைய சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக நன்றி செலுத்துவீர்கள். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனே, பாவியாக என் மேலே கிருபையாயிரும், கிருபையில் என்னை பெருக செய்யுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் இந்த வசனத்தில் ரொம்ப மிகவும் நல்ல ஆழமான ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், கிருபையில் நீங்கள் பெருகணும், என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் என்ன செய்யாது, குறைந்து போகாதுன்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இருந்து உங்களுக்காக அவர் யாவையும் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, குடும்பமாக உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாம் பிள்ளைங்களை எல்லாரையும் நன்றி செலுத்த சொல்லுங்கள். ஒரு நஷ்டம் வந்துட்டா, ஒரு பண நஷ்டம் வந்துட்டா, ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டா, உங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்துருச்சா, உடனே எல்லாவற்றுக்கும் ஏசப்பா, நீங்கள் ஒரு நாளும் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டீங்க, எங்களுக்கு நீங்கள் நன்மை தான் செய்வீங்க, இதை நன்மையாக எங்களுக்கு மாற்றி இருக்கிறீங்க, இந்த நன்மையை நாங்கள் அனுபவிக்கணும், யோபு போல் நாங்கள் ரெட்டிப்பாக நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் சொல்லி பாருங்கள். தேவன் உங்களுக்கு இந்த கிருபையில் உங்களை பெருக செய்து இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாத பெருக்கமான ஆண்டாக இருக்க தேவன் உதவி செய்வார். கண்களை மூடிக்கொள்வோம். பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அவர் பறிக்கிற தேவன் அல்ல. பிசாசுனுடைய வேலை நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு வேடிக்கை பார்ப்பான், நம்மளை என்ன செய்வான், வேடிக்கை பார்ப்பான், நம்மகிட்ட பறிச்சுட்டு அவன் உட்காந்து தூரத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் தேவன் நம்மை பார்த்து மனதுருக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் நமக்கு ரெட்டிப்பாக கொடுத்ததை நமக்கு அந்த பிசாசு பறிச்சா கூட நமக்கு திரும்பவும் அவர் நமக்கு ரெட்டிப்பாக, அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது ரெட்டிப்பாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த செய்தியின் மூலமாக ஆவியின் பலத்தை எங்களுக்கு நிறைவாய் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆவியின் ஆசீர்வாதங்கள் பெருக்கத்தை இன்னும் அதிகமாக தேவரீர் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் நீர் நிறைவாய் கட்டளை இடுகிறீர். உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தீமையாக இருக்கிறதோ, எதெல்லாம் தீமையாக ஆண்டவரே, நன்மைகளை எல்லாம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆமாண்டவரே தீமையாக ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக எதிலெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்களோ, கண்ணீரோட வேதனையோட பாரத்தோடு நிற்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஆசீர்வாத பெருக்கத்தை ஆண்டவரே அவர்கள் அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, நல்ல சாட்சிகளை எழுப்பி கொடுப்பீராக ராஜா. உங்கள் அன்பு கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதித்தாரலோ தேவனே, உமக்கு நன்றி, துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.